ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்ஸ் கேர்ள்ஸ் டூ வென் ஷீ லவ்ஸ் யூ. நம்ம ஆல்ரெடி ஒரு பொண்ணு லைக்ஸ் யூ அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் லவ்வுக்கும் லைக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. லவ் இருக்கும்போது பண்ணுற செயல்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லைக் ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களை காதலிக்கிறா அப்படின்ற போது அவளோட செயல்கள் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது பார்ட் 1. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல்ஸ், ஆம்பிஷன், பேஷன் இதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு கோல் அப்படின்னு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பார்ட்னராக உங்கள் பெட்டர் ஹாஃபாக உங்களை சப்போர்ட் பண்ணுவா, உங்களை மோட்டிவேட் பண்ணுவா. நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு, அந்த கோல் பேஷனை ரீச் பண்ணுறதுக்கு கூட இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. அப்படியே உங்களுக்கு ஒரு 3வது 4வது கை மாதிரி செயல்படுவாள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு ஒரு மதர்லி பிஹேவியர் இருக்கும். ஒரு தாயோட குணத்தை நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பார்க்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு உங்களை விரும்புகிறாப்பா, உங்கள் மேலே ஒரு காதல் இருக்குது அப்படின்ற போது ஒரு தாய் உங்கள் மேலே காட்டுற அக்கறை, உங்கள் அம்மா உங்கள் மேலே காட்டுற அக்கறை அந்த பொண்ணு உங்கள் மேலே காட்டுவா. இட்ஸ் அ மதர்லி அஃபெக்ஷன். இது லைக் இருக்கும் போது வராது, லவ் இருக்கும் போது தான் இது வரும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோபப்படுவாள். அதுவும் உங்களை நீங்கள் துன்படுத்திக்கிற மாதிரி சிகரெட்டு, இந்த ஆல்கஹால் இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மித்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கோபப்படுவாள். கோபம் வரும், ஆனால் உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா உங்களோட ஹெல்த் அங்கே பாதிக்கப்படுது. அதனால் அவளுக்கு கோபம் வரும், விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாள். உங்களோட பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்கும், உங்களோட நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்கும். எது இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அதை அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்குது, அதனால சில நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலுமே பெரிய விஷயம் கிடையாது. அதை விட உங்கள் மேலே பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீ இப்படி மாறு அப்படி மாறுன்னு சொல்லி புதுசாக ரூல்ஸ் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டலி ஒரு 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 பயங்கரமான விஷயம் கைஸ். இதான் ஒரு உண்மையிலேயே ஒரு பையனுக்கு வேணும். ஒரு பையன் அவனாக இருக்க முடியும். இது மாதிரி காதல் உண்மையிலே இருக்கிற இடத்துல ஒரு பையன் அவனாக இருக்க முடியும். அவன் கொஞ்சம் மாறுறான், கொஞ்சம் நடிக்கிற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல காதல் குறைஞ்சிரும். அதுக்குன்னு பசங்க அப்படியே இருந்துடக்கூடாது. சில நெகட்டிவ் இது இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பழகுவா. ஏனென்றால் அவளும் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக மாறப்போகிறாள். அதனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா அனுசரித்து போவா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா அனுசரித்து போவா. ஏன்னா ஷீ இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வரப்போகிறா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதுக்கடுத்து அவள் ஃப்யூச்சர் மீட் பண்ண போகிறா, எல்லாம் நடக்க போகிறதுனால அந்த சர்க்கிள்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி அவள் பிஹேவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போவா. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இதெல்லாம் லவ் இருக்கும் போது தான் வரும் பார்த்துக்கோங்க. லைக் இருக்கும் போது வெறும் பிடிச்சிருக்கு அப்படின்ற போது நிறையா விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. லவ் இருக்கும்போது தான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இது எல்லாமே இருக்கும். நான் சொன்ன இந்த 5 சைன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லக்கி கைஸ், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த 5 சைன் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டில் இன்னும் 5 சைன் சொல்லுவேன். அந்த சைன் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.